இதை பாருங்க, இந்த 3 குழந்தையும் அங்கே அம்மா கிட்ட என்ன அழகா, எவ்வளோ அன்பா, எவ்வளோ புனிதமா அது பாலை குடிக்குது பாருங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க பிரமிச்சு போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில் எதையோ பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இதோட அன்புகளை பாருங்களேன். அந்த குழந்தைங்க விளையாடுற ஆட்டத்தை பாருங்க, அந்த குழந்தைங்க அங்கே அம்மா கிட்ட தாய்ப்பாலை குடிக்கிற அந்த தாழ்மையை பாருங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லுவேன். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அங்கே நம்ம எங்கெங்கேயோ போய் எதையோ பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்மளை வீட்டை தேடி வருதுங்க இதெல்லாம். நாங்கள் எந்த ஒரு பூனைக்குட்டியுமே பிடிச்சின்னு வரல, அதுவாக எங்கள் வீட்டுக்கு வந்தது. நாங்கள் அதை குழந்தையா நினைச்சோம், இன்னைக்கு அது குழந்தையா போட்டுக்குது. எங்கள் வீட்டில் எத்தனையோ வாட்டி குழந்தை பெற்று போடுற அந்த ராஜலட்சுமி இப்போ அழகா 3 குட்டியை பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதை பார்க்க பார்க்க பிரமிச்சு போற அளவுக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்துக்கிற ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை தான் நீங்க பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்கத்துக்கு நல்ல உள்ள நன்றி உள்ளமா நான் உங்களுக்கு அதை ஒரு யூடியூப் சேனலா அமைச்சு விடுறேன். நீங்க எல்லாரும் என்ன ஏன் இவ்வளோ புனிதமா பேசுறான்னு நினைப்பீங்க. நான் ஏன் இவ்வளோ புனிதமா பேசுறேன்னா, அன்பு, பாசம், பணிவு இதெல்லாம் ஒரு விதத்துக்கு மேலே தாண்டினா எல்லாமே வேஷம் தாங்க. எல்லாமே வேஷம்தான். நான் எல்லாமோ பார்த்துட்டேன். சொந்தம் பந்தம், எதிர் வீட்டுக்காரங்க கூட நம்மளுக்கு நண்பராக இருப்பாங்களான்னு இந்த காலத்தில் சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளுக்கு பட்டுன்னு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா? சத்தியமாக சொல்ல முடியாதுங்க. கொரோனா டைமில் இந்த உலகமே அடங்கி போயிருந்தது. ஆனால் இந்த ராஜலட்சுமி மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு துணையாக எங்களுக்கு ஆதரவு குழந்தையா இருந்தது. இப்போ சொல்லுங்க, இதுக்கு தான் அந்த கருத்தை நான் சொன்னேன். ஒரே ஒரு உருண்டை நீங்கள் சாப்பாடு நாய்க்கு போட்டிங்கன்னா அந்த நன்றி உள்ளம் நீங்கள் சுடுகாட்டு போகிற வரைக்கும் உங்களை மறக்கவும் மறக்காது. அதுமாரி ஒரு நன்றி ஜெயத்தெல்லாம் நீங்கள் ஆதரிச்சாதான் அழகு. நம்ம எவ்வளோ அழகுங்களை பார்த்து ரசிக்கிறோம், ஆனால் இதை விட அழகு இந்த உலகத்தில் இருக்குமான்னு மட்டும் பாருங்க. நான் கவிதையாக பெண்களை பார்த்து பாட்டு புதுசாலாம் நான் பாடி இருக்கிறேன் இந்த சுப்பிரமணி கார்த்திக் யூடியூப் சேனலில். இருந்தாலும் இன்னுமே அழகானு தான் நான் வர்ணிச்சது கிடையாது. ஏன்னா நான் கவிதை எடுப்பேன், பாடல் பாடுவேன். நான் டேலண்டான ஒரு சினிமாவுக்கு விட்ட அளவுக்கு என்ன நான் திறமையாக வச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் என்னையே முட்டாளாகிற அளவுக்கு இந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டிங்களோட நன்றியை நினைச்சா நம்மளாம் எதுக்குடா அச்சு, நம்மளாம் ஒரு அதுங்களோட எண்ணத்துக்கு கால் தூசு கூட ஆக மாட்டேன்னு என்ன நானே சில நேரம் திட்டிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பயங்கரமான அதிசயம்லாம் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு அதிசயத்தை நம்ம எடுக்க முடியுமா? இதுக்கு மேலே நம்மலாம் கவிஞர் கலைஞர் ஒரு பொண்ணை வர்ணிச்சு பாட்டு பார்த்தலாம். இதெல்லாம் பெரிய பாஸ் ஆகுமான்னு நீங்கள், ஆமாம் பாஸ் ஆகும். ஆனால் உண்மையான நல்ல பொண்ணாக இருந்தால் பாஸ் ஆகும். அதே தப்பான பொண்ணுக்கு பாடிட்டா அது வேஸ்டாக தான் ஆகும். இந்த பூனைக்குட்டிக்கு நான் பாடுற ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ஒரு ஜெயமாக இருக்கணும். நான் பாடுற புது பாட்டு இந்த பூனைக்குட்டிக்கு தகுந்த போல இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கணும். ஏன்னா நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் நன்றி உள்ள ஜீவங்கள். ஏனையை எப்படி மதிக்கிறோம், கோமதாவை எப்படி மதிக்கிறோம், அதேமாரி தான் இந்த குழந்தைங்களும் நம்ம மதிக்க கற்றுக்கணும். தயவுசெய்து கோமத குலமோத காமதேவியை தொட்டு கும்பிடுங்க. அந்த கோமதாவை அரசு பிடிச்சின்னு போய் எந்த ஒரு ரோட்டில் இருக்குது இதுமாரிலாம் கொஞ்சம் நீங்கள் அதை அந்த அந்த மேலே பாசத்தை காட்டுங்க ஐயா. அவங்களாம் விட்டுடுறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க, தவறாக விடாதீங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி கொண்டு போய் கூட அவங்க மாட்டை அந்த இடத்துல விட்டுடுங்க, தெருவில் விட்டுடுங்க. ரோட்டில் வந்தால் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுங்க. ஆனால் குழந்தைங்களை பிடிச்சும் போய் கோமத குலமத காமதேவதி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம உலகத்தின் விளக்கு, அது குத்து விளக்கு தெய்வம் கோமதா காமலட்சுமி தேவி. அவள் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் வாயில் பால், டீ, காபி, ஹார்லிக்ஸ், கோல்மிட்டா எப்படி மொத்தத்தையும் நம்ம வாயில் வைக்க முடியாது. அதனால உலகம் முதல் தெய்வமே கோமத குலமத காமலட்சுமி தேவி தான். அதுமாரி கோமதா மதிக்க கத்துங்க. நம் நாட்டோட குழந்தை அது. நம்ம அப்பா அம்மா பாலை குடிச்சதோட மாட்டு பால் குடிக்காத இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான், ஒரு குழந்தையும் பிறக்காது. இந்த உலகத்தில் அந்த பாலை குடிக்காத இந்த தேசத்திலையும் சரி, பாரதத்திலும் சரி, உலகத்திலையும் சரி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கோமத குலமதாக்கு நீங்கள் காவலாக இருக்கணுமோ தவிர தயவுசெய்து தவறான சட்டத்தை போட்டு அந்த குழந்தைங்களை துன்பத்திராதீங்க. நம்ம இந்திய தேசத்தின் முதல் கடவுள் கோமத குலமத காம தேவதை லட்சுமி தேவி. மதிங்கோ மதிங்கோ மதிங்கோ. கோமத குலமத காம லட்சுமி தேவியை மதிங்கோ. கோமத குலமத காம லட்சுமி தேவியை மதிங்கோ. நன்றி, வணக்கம். இந்திய தேசத்தின் சிந்தனை, சமுதாய சீரமைப்பு. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.